தமிழக முதல்வர், தன்னிகர் இல்லாத தலைவர், 72வது பிறந்த நாள் விழா பாராட்டு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர், பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய அருமை பங்காளி கே செல்லப்பாண்டியன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய அருமை அண்ணன் மு க ராமகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கலியமூர்த்தி அவர்களே, கழிய முத்து அவர்களே, மணிமாறன் அவர்களே, கழிய மூர்த்தி அவர்களே, தேவதாஸ் அவர்களே, ஒன்றிய கழக நிர்வாகிகள் குமரவேல், சுப்பிரமணியன், நாகராஜன், மாரிமுத்து, ஆரோக்கியசாமி, ரேணுகா தேவி, ராஜகோபால், தலைவர் கொண்ட கருணா அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, நேரமில்லாத காரணத்தினால் ரத்தன சுருக்கமாக உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர், பாசத்திற்கு மரியாதைக்குரிய டாக்டர் முத்துராஜா அவர்களே, அதனையும் தொடர்ந்து ரத்தன சுருக்கமாக உரையாற்றி மேடைக்கு ஒரு மெருகூட்டக்கூடிய ஆற்றல் மிகுந்த சொல்லில் உழவர், கவிச்சுடர் அண்ணன் கவிதை பித்தன் என்று சொல்வதை விட கவி உலக சக்கரவர்த்தி கலைஞர் பித்தன் என்றுதான் நாங்கள் நாடு முழுக்க சொல்லக்கூடிய அருமை அண்ணன் அவர்களே, அதனையும் தொடர்ந்து இந்த மேடையில் எனக்கு முன்னால் பேசிய அருமை மாமா சந்திரசேகர் அவர்களே, அண்ணன் வீரமணி அவர்களே, சுபத் சரவணன் அவர்களே, பங்காளி சண்முகம் அவர்களே, ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே, எஸ் கருப்பையா அவர்களே, சகோதரி ராஜேஸ்வரி அவர்களே, லியாகத் அலி அவர்களே, எம் பாலு அவர்களே, சுப்பையா அவர்களே, முத்துக்கருப்பன் அவர்களே, நைனா முகமது அவர்களே, அருமை தம்பி பூங்குடி சிவா அவர்களே, சித்ரா அவர்களே, சகோதரர் ராஜேஷ் அவர்களே, பங்காளி மதிவாணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு நன்றியுரை நிகழ்த்துகிற அர்ஜுனன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவர், கழகத்தின் அமைப்பு செயலாளர், ஆற்றல் மிகுந்த நிர்வாகத்திற்கு சொந்தக்காரர், எனக்கு முன்னால் அவரை உங்களிடத்தில் சொன்னவர்கள் எல்லாம் சொன்னது போல் திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவர், தலைவர் கலைஞரோடு ஒரு 60 ஆண்டு காலம், இன்றைக்கு இருக்க தமிழக முதல்வரோடு ஒரு 50 ஆண்டு காலம் நெருங்கி இன்றைக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அருமை மாமா RS பாரதி அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு, இந்த மேடையில் நேரமில்லாத காரணத்தினால் பல பேர் இங்கே பேசுவதற்கு வாய்ப்பில்லை, நிறைய இளம் பேச்சாளர்கள் கூட பேசுவதற்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை. காரணம், அமைப்பு செயலாளர் 10 மணிக்கு திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்ல வேண்டும். அதனால் ரத்தன சுருக்கமாக நானும் உங்களிடத்திலே ஒரு 10 நிமிடம் உரையாற்றி அவருக்கு வழிவிட விரும்புகிறேன். இங்கே பெருந்திரளாக கூடிய இந்த மகளிர் மாநாடு போல் நிகழ்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் சொன்னது போல் மகளிருக்கு மட்டும் நாற்காலி போட்டு இருக்கிறார், இங்கே ஆண்களுக்கெல்லாம் நாற்காலி அறிவிக்கவில்லை என்று அழகாக பாராட்டினார். அது உண்மைதான். காரணம், இன்றைக்கு தமிழக முதல்வர் கூட மதிக்கக்கூடிய இடத்தில், சலுகைகள் செய்யக்கூடிய இடத்தில் தமிழக மக்களுக்கு பெண்கள் தான் இயற்கையாக ஒரு குடும்ப தலைவி, நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றக்கூடிய குலவிளக்கு என்று கருதி பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் வரவேற்பும் கொடுத்திருக்கிறார். நான் அவரை மனமாற பாராட்டுகிறேன். ஆனால் தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம், நீங்கள் ஒரு 10-15 நிமிடம் அல்ல, இன்று ஒரு 1 மணி நேரம் இந்த கூட்டத்தின் உண்டான நோக்கத்தை புரிந்து கொள்ள வகையில் கூடியில் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இங்கே பேசக்கூடிய தலைவர்களுடைய நோக்கங்களை எல்லாம்
நீங்கள் இரண்டொரு கருத்துக்களை மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த சீரியல்ல பாக்குற மாதிரி நீங்க அமைதியா இல்லாம நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் யார்கிட்டமா பேசுறேன், உங்ககிட்ட தான் பேசணும். அதனால இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் கவனிங்க. எனக்கு முன்னால பேசியவர்கள்லாம் அழகா இங்க உங்களை பத்தி தான் எடுத்து சொன்னார். சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர்லாம் வரிசையா முதல்வர் கொடுத்த அத்தனையும் உங்களுக்காக அப்படியே ஒப்பித்தார்கள். எல்லாம் முதலமைச்சர் உங்களுக்கு தான் கொடுத்தார். வந்ததெல்லாம் பெற்று விட்டீர்களா, கை தூக்குங்கன்னு வேற சொன்னோம். இதெல்லாம் ஏன் சொன்னோம்னா, ஏதாவது விடுபட்டு இருந்தா அதை பார்த்துட்டு திரும்பியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கை தூக்க சொன்னோம். அதனால எல்லாம் கொடுத்ததை சொல்லி காட்டுற ஈன புத்தி திமுக காரனுக்கு என்றைக்கும் வந்ததில்லை. அதனால நீங்க எல்லாம் எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா இங்க பேசுகின்ற போது கவிதை பித்தன் அவர்கள் அழகாக பேசினார். நாங்கள் எப்போதும் அவருடைய பேச்சை ரசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். இங்க பேசுகின்ற போது மேடையில் இருக்கக்கூடிய இயக்க தோழர்களை, தொண்டர்களை, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் மனதார பாராட்டினார். ஏறக்குறைய அவர் பாராட்டியதை பார்க்கின்ற போது அவருக்கே பதில் சொல்ல எனக்கு 10 நிமிடம் ஆகிவிடும். ஏனென்றால் அவர் இங்கே பேசும்போது சொன்னார், மேடையில் வரிசையா சமூகத்தில் ஆரம்பிச்சு கடைசியா உட்கார்ந்துருக்க என்ன ராமகிருஷ்ணன் வரைக்கும் இது எல்லாம் அவங்க தாத்தா காலத்திலிருந்து, அவங்க அப்பன் காலத்திலிருந்து கடைசியா இப்ப இவங்க காலம் வரைக்கும் இந்த மேடையிலே எல்லாம் திமுக காரன் தான், இது எல்லாம் ஒரிஜினல் திமுக அப்படின்னு அழகா வரிசையா பட்டியல் போட்டு இங்கே படம் பிடித்து காட்டினார். இது எனக்கு இன்னும் அண்ணனுக்கு நான் ஒரு சுருக்கமா இதை வைத்து பேச வேண்டும். காரணம் இதை தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் வாரிசு அரசியலுங்கிறான். இதை இன்னைக்கு எங்க அண்ணன் கவிதை பித்தன் படம் போட்டு காட்டினார். காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, இது எல்லாம் வாரிசு தான். நாங்க அத்தனை பேரும் வாரிசு தான், செல்லப்பாண்டி வரைக்கும். இதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. ஆனால் தமிழக முதல்வரும் வாரிசு தான். அவர் பெற்றப்படுத்த பிள்ளை உதயநிதி ஸ்டாலினும் வாரிசு தான். சூர்யா வெற்றி கொண்டாலும் வாரிசு தான். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாரிசு தான். என்ன இதேதான் அதிமுக காரனும் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, எம்ஜிஆரோட வாரிசு ஜெயலலிதா, ஜெயலலிதாவோட வாரிசு தான் சசிகலா, சசிகலா வாரிசு தான் எடப்பாடி, எடப்பாடி வாரிசு தான் ஓ பன்னீர்செல்வம், இல்ல ஓ பன்னீர்செல்வத்தோட வாரிசு தான் டிடிவி தினகரன். இப்படி வரிசையா அவனும் வாரிசுங்கிறான், நாங்களும் வாரிசுங்கிறோம். ரெண்டுல ஒரே ஒரு குழப்பம் வேண்டாங்க. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு உண்மைதான். நாங்கள் எல்லாம் ஒரிஜினலா அப்பன் இனிஷியலை போட்ட ஒரிஜினல் வாரிசு நாங்கள். அவங்க இனிஷியல் இல்லாத வாரிசு. நான் அதுக்கு மேல போனோம்னா ஏதாவது பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி நேரிடும். அதனால நான் கூட போல. எங்களுக்கெல்லாம் ஒரே பெருமை என்னவென்று சொன்னால், எங்கள் அண்ணன் கவிதை பித்தன் விட்டு சென்ற அந்த கருப்பு சிவப்பு கொடி, எங்க மாமா RS இன்றைய வரை பிடித்துக் கொண்டிருக்க அந்த கருப்பு சிவப்பு கொடி, இதையெல்லாம் கட்டி காப்பாற்ற இன்னும் 50 ஆண்டு காலம் அடுத்த தலைமுறை தளபதி உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மனிதன் தலைமையில் தயாராக இருக்கிறோம். அதனால தலைவனுக்கு பஞ்சம் இல்லை. அதனால நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். எங்க MLA பேசுனது மாதிரி ரொம்ப அழகா சொன்னார். கவலையே படல. வரிசையா 1000 ரூபாய் கொடுத்தோம், போக்குவரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், எல்லாம் இலவசம். இப்படி கொடுத்ததை பத்தியே பேசிட்டு வந்தார். நான் இப்ப அதை பத்தி பேசவே மாட்டேங்க. கொடுத்ததெல்லாம் யாரு? தமிழக முதல்வர், உங்கள் சகோதரன். ஆனால் இப்ப கொடுத்ததெல்லாம் நினைச்சு பர்மனண்டா கொடுக்கணுமா, அல்லது அதை நிறுத்தக்கூடிய அந்த அயோக்கியன் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த மேடையை நான் பயன்படுத்துறேன். இப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தோம். ஆனா 2 நாளைக்கு முன்னால ஒரு பெரிய போராட்டம் அறிவிச்சீங்க. அது என்ன போராட்டம்? வேற ஒண்ணும் இல்லை. இதே தாய்மார்கள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்க எல்லாரும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்புல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் நீங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிறது 100 ரூபாய் காசு. அந்த 100 ரூபாயை தமிழக முதல்வருக்கு அந்த பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த 100 ரூபாயை நிறுத்த சொல்லி தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய அரசுக்கு பெறக்கூடிய அந்த நிதி, அந்த நிதியும் உங்கள் வரி பணத்திலிருந்து தான் அங்க போகுது. அதுவும் அவன் அப்பா காசு இல்ல, உங்க பணம், நம்ம பணம், நம்ம பணத்துல இருந்து வாங்குறவன். நீ உழைக்கிற அந்த உழைக்கிற மகளிருக்கு வர வேண்டிய அந்த 100 ரூபாய் அப்படியே கணக்கு போட்டா 4000 கோடியை நிப்பாட்டி விட்டான் இந்த ஒன்றிய அரசு, பிரதமர் மோடி. அதை எதிர்த்து இன்னைக்கு போராடுறதுக்கு ஆள் இல்லை. எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ இல்ல எந்த மனிதரும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற ஒருத்தனும் அதை பத்தி யோசிக்கலைங்க.
அதை பற்றி சிந்திச்சு உங்க முன்னால உங்களையே கூப்பிட்டு இந்த கிராமத்துல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் அந்த பணிபுரியக்கூடிய அந்த பெண்களை அழைத்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொல்லி அந்த உரிமை தொகையை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னார், நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன கலைஞர் பெத்த பிள்ளை மு.க. ஸ்டாலின் தான் அந்த போராட்டத்தின் தலைவர். நாங்கெல்லாம் 2 நாளைக்கு முன்னால ராம்நாள்ல நானும் அமைப்பு செயலாளரும் போய் பேசணும். அப்ப பேசும்போது கூட நாங்களே சொன்னோம், எல்லா பெண்களும் நீங்களும் இதே மாதிரி தான் வந்து உட்கார்ந்தீங்க, இதே மாதிரி தான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. 2 வரியில முடிச்சிருவோம். முதல் முறையா தமிழ்நாட்டு பெண்கள் எச்சரிக்கிறோம், எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, உழைத்த பணத்தை மரியாதையா குடுறான்னு உங்க மூலியமா எச்சரிக்கிறோம். இந்த தாட்டி வெறுங்கையோட நீங்க எல்லாம் போராடினீங்க, நிறைவேறலன்னு வச்சுக்க, அடுத்த தாட்டி வெறுங்கையோட வராத, ஒவ்வொரு ஆளும் விளக்கமாத்தோட வா, அப்பதான் பிஜேபி காரனுக்கு புத்தி வரும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லம்மா. இது நியாயமா இல்லையான்னு நீயே முடிவு பண்ணு. என்ன காரணம்? உனக்கு கொடுக்கிற பணம் அதை இப்ப நிறுத்தின ஒரு ஆளு, அதை எதிர்த்து போராடுறதா இன்னைக்கு தமிழக அரசு. இன்னைக்கு முதலமைச்சர் பிறந்த நாளை நாங்கள் ஊர் முழுக்க கொண்டாடுறோம். எனக்கு பிறந்த நாள்லாம் கொண்டாட வேணாம் ஐயா, அதெல்லாம் நிறுத்து. நீ போய் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இந்த 2க்கும் அர்த்தத்தை சொல்லிட்டு வான்னு சொன்ன தலைவர் இன்னைக்கு முதல்வர். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு முன்னாடி முத்துராஜா பேசினார், எம்எல்ஏ. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்புனாரு. வேற ஒன்றும் பாலிசி இல்லைங்க, நேரமே இல்லை, சுருக்கமா சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி அவரே சொன்னார். ஆனால் அதை தாண்டி 2 கருத்து. இப்ப அந்த பிஎம்சில இந்திய திணிக்கலங்கிறான், நாங்க திணிக்கிறோம். நீங்க எங்களை பத்தி என்ன நினைப்பீங்க? திணிக்காத உன்னை இவங்க வேண்டாம் திணிக்க சொல்றான்னு நினைப்பீங்க. எங்களுக்கு வேலையே இந்திய திணிக்கும் போதெல்லாம் தடுக்கிறதாம்பீங்க. அது முக்கியம் இல்லம்மா, புரிஞ்சுக்கணும். இங்க பள்ளிக்கூடத்தை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைய கூட்டு போய் சேர்க்க போனா இந்த 3 மொழியில ஸ்கீம்ல இருக்கு, தமிழும் ஆங்கிலமும் இருக்கு. 3வது ஒண்ணே ஒண்ணு, ஒரு டிக் அடிமா ஹெட் மாஸ்டர். அப்ப நீ என்ன பண்ணுவ? எந்த மொழியை படிக்கணும்? நான் கன்னட செட்டியார், உதாரணத்துக்கு சொல்றேன். நான் கன்னட செட்டியார், என் பிள்ளை கன்னடம் படிக்கட்டும், கன்னட வாத்தியார் போடுங்க. அந்த ஆள் கன்னடத்துக்கு வாத்தி இல்லைன்றான். சரி, நான் மலையாளிங்க, மலையாள மொழி படிக்கிறேன், வாத்தி இருக்கான்னு கேட்போம், வாத்தி இல்லைன்றான். தெலுங்கு வாத்தி இல்ல, பஞ்சாபி வாத்தி இல்ல. எதுக்கு தாண்டா வாத்தி இருக்குன்னு கேளு. 75 வருஷமா இன்னைக்கு இந்தி பிரச்சார சபாவை தமிழ்நாட்டில் வச்சு நடத்திட்டு இருக்கான் பார். அந்த இந்திக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வாத்தி இருக்கான். அந்த ஒண்ணு அவன் புரிஞ்சு ரொம்ப டெக்னிக்கலா நம்மளை ஏமாத்துற மாதிரி இந்தி மட்டும்தான் இங்க வாத்தி இருப்பான்னு தெரிஞ்சுதான் 3வது ஒரு மொழியை படின்றான். இப்ப உங்களுக்கு புரியுதா? நீ பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து பிள்ளைய நிப்பாட்டி இந்த 3வது மொழியில கையெழுத்து போடலன்னா சேர்க்க முடியாது, வெளியில போனா நீ என்ன பண்ணுவ? உள்ள படிப்பை பாப்பியா இல்ல படிக்கிறேன்னு சொல்லுவியா? இயற்கையா பிராக்டிகலா படிக்கிறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டுருவ. இதுக்கு பேர் தான் இந்தியை திணிக்கிறான்னு அர்த்தம். இதை முடியாது, தடுக்கிறோம்னு சொல்லிட்டதுனால 2000 கோடி வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை ஒன்றிய அரசு நிர்மலா சீதாராமன் கொடுக்கவில்லை. கொடுக்கவில்லைன்னா நீ இந்தி படி 2000 கோடி தரங்கிறான். நம்ம முதல்வர் என்ன தெரியுமா சொல்றார்? 100 பேரை மொழிக்காக இழந்த நாடா தமிழ்நாடு. நீ 2 லட்சம் கோடி கொடுத்தாலும் இந்தியை நான் படிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரே முதல்வர் கலைஞர் பெத்த பிள்ளை மு.க. ஸ்டாலின். இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக இங்க போராடுறோம்னு? இந்த கிழிஞ்சு போன டவுசரை போட்டுட்டு அதை தைக்க வச்சு அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து பிள்ளைய விட்டு அதுக்கு பின்னால் அதுக்கு காலையில சாப்பாடு போட்டு அது 12வது படிச்சதுக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்து இந்த பெண் பிள்ளைகளை உச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தமிழக முதல்வர் போராடுறார். ஆனா அந்த நிதியை கொடுக்க மறுக்கிற அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு பயம் வரல. கேட்டா அந்த முதலமைச்சரை பார்த்து சொல்றான் குடும்ப அரசியல்ங்கிறான், 2வது மன்னர் ஆட்சிங்கிறான். நேற்று வந்தவங்கலாம் மன்னர் ஆட்சினா ஒரே ஒரு பதில், இங்க இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும், இது மன்னர் வாழ்ந்த பூமி. மன்னர் ஆட்சினா எங்கடா கோர்ட் இருக்கும்? மன்னர் ஆட்சினா எங்கடா எதிர்கட்சி இருக்கும்? மன்னர் ஆட்சினா பேசுற எரும மாட்டு பருவா எடப்பாடியில இருந்து அண்ணாமலை வரைக்கும் ஒரு பையன் ரோட்ல நின்று மைக்க பிடிச்சி பேசுவீங்களா? இது மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வன். அதனால அதை அப்படி குழப்புற மாதிரி மன்னர் ஆட்சிங்கிறான், குடும்ப ஆட்சிங்கிறான்.
சந்தேகமே இல்லை. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரோட்டில் விட்டா வந்தான், இல்லை யாராவது முதல்வராக வரும்போதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டானா. நான் திரும்பியும் சொல்றேன், குடும்ப ஆட்சின்னா குடும்ப தலைவன் தான். இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தலைவன், அந்த தலைவன் தான் தமிழக முதல்வர். அப்படி உள்ள காரணத்தினாலதான் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தலாம், அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பணிச்சுமையும் என்னன்னு தெரிஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிய பிறகுதான் நாட்டை காப்பாற்ற வந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கின்ற அந்த முதலமைச்சர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத நாடோடிகளா உங்கள்கிட்ட எப்படா நாட்டை ஒப்படைப்பான் என்பதை நீங்கள் முடிவெடுங்கள். 2026 ஆள வேண்டிய தலைவன், இங்க கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகளும் தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்கள் ஆதரிக்க வேண்டியவர் தமிழக முதல்வர், நிரந்தர முதல்வராக வீட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாவட்டத்தில் சீரோடும் சிறப்போடும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாக்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா இன்றைக்கு இந்த ஒன்றியத்திலும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இதற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய நீண்ட நாளைய நண்பர் அருமை சகோதரர் மு.க. ராமகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற